பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள் பொதுப்பட்டியலுக்குள் வரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பு இருந்தாலும் கூட கோட்டாவில் போட்டு அவங்களை நிரப்பிட்டு பொதுப்பட்டியல் முழுவதையும் முன்னேறிய சாதியினர் நயவஞ்சகமாக அபகரிக்கக்கூடிய வேலை நடக்கிறது. இதே நடைமுறை தான் சீருடை பணியாளர் தேர்வாணையமும் கடைபிடிச்சிருக்குது. நிச்சயமாக இதே மாதிரியான ஒரு தீர்ப்பு விரைவில் வர்றதுக்கான வாய்ப்பு. பொதுப்பட்டியலை உயர் சமூகத்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள் அபகரிக்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாடு போன்ற இடங்களுக்கு வருகிற போது அது பட்டியல் சாதியினரை மட்டும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நேற்று வெளியான இந்த தீர்ப்பு சரி செய்யக்கூடிய வகையிலே வந்ததாக நான் புரிந்து கொள்கிறேன். தொடர்ந்து நீதிமன்றங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பல தீர்ப்புகளை வழங்கிக்கிட்டே இருக்கிறதுனால நேற்று வந்த தீர்ப்பு அது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் இருக்குது ஒரு காமன் இருக்கிற ஒரு நினப்புல இருந்து தோழர்கள் விமர்சிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த தீர்ப்பு அப்படிப்பட்டது அல்ல அப்படின்னா 2005ஆம் ஆண்டு நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றவர் வித்யாலு ராஜ் தேவ். பிற்படுத்தப்பட்டவர் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றாலும் கூட ஏன் அவர் பொதுப்பட்டியலுக்குள் வரவில்லை என்ற ஒரு கேள்வி. யூபிஎஸ்சி ரொம்ப வினோதமான ஒரு விளக்கத்தை விண்ணப்பத்திற்கான கட்டண சலுகை பெற்றிருக்கிறார். வயது வரம்பில் சலுகையை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த காரணங்களுக்காக அவர் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தாலும் கூட அவரை நாங்கள் பொதுப்பட்டியலுக்குள் இருப்பவராக கருத முடியாது அப்படின்னு ஒரு 100 ரூபா ஒரு கட்டணத்துல ஒரு சலுகை அவர் தேர்வு எழுதி பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய அந்த தகுதி என்பது எப்படி பறிபோய்விடும். இந்த மாதிரியாக நடக்கிற போது ஒவ்வொரு தேர்வாளர் ஆணையம் வெளியிடக்கூடிய முடிவையும் பரிசீலிக்கக்கூடிய ஒரு சோசியல் ஆடிட்டிங் தேவைப்படும். சமூக நீதி என்பதை அரசியல் தலைமை பேசிக் கொண்டிருக்கும். அது மேடைக்கு மேடை அதுதான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லி அதை அறிவிக்கும். ஆனா நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அதற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் இது எதிரெதிராக பூட்டப்பட்ட 2 குதிரைகளுடைய வண்டி மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கும் அது ஒரு பக்கம். நிச்சயமாக இது அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்நாட்டுல வங்கி தேர்வுல இந்த மாதிரி நடக்குது, சீருடை பணியாளர் நடந்திருக்குது, இப்ப நீதிபதி தேர்வு நடந்திருக்குது. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா தேர்வு முடிவுகளிலும் நாம ஒரு கவனம் செலுத்தணும். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் ஆதவன் தீட்சன்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், கடந்த ஆண்டு 245 சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக. அதுல இந்த சிவில் ஜட்ஜஸ் அப்படின்றவங்க கீழமை நீதிமன்றங்களுக்காக அந்த வேலைக்காக அந்த விண்ணப்பம் வழங்கப்பட்டது. அதை ஒட்டி 12,000 பேர் அந்த தேர்வு எழுதி அதுல 400 பேர் செலக்ட் ஆகி எழுத்து தேர்வின் மூலமாக கடைசியா நடந்த நேர்முக தேர்வில் 245 பேர் நீதிபதிகளாக தேர்வு செய்யப்பட்டாங்க. இப்ப இது தொடர்பா வெளியான அந்த தேர்வு யார் யாரெல்லாம் தேர்வாயிருக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு டிஎன்பிசி வெளியிட்ட அந்த பட்டியலை ரத்து செய்து நேற்று சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை முற்போக்காளர்களே விமர்சித்து எழுதுவதை பார்க்க முடிகிறது. இந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு, இந்த தீர்ப்பு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான தீர்ப்பாக இருக்கிறது அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இந்த பட்டியல் வெளியான உடனே சாதாரண ஏழை தொழிலாளிகள் அந்த குடும்பத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடியின சமூகங்களிலிருந்து நீதிபதிகள் உருவானதை எல்லாரும் வரவேற்றாங்க. ஆனால் இந்த பட்டியலை ரத்து செய்தவுடன் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன தோழர்? இந்த தீர்ப்பு உண்மையில வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான். ஏற்கனவே வெளியான தேர்வு பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பட்டியல் சமூக, பட்டியல் பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பலர் இடம்பெற்றிருந்ததை பார்த்து சமூக ஊடகங்கள் மற்ற சமூக நீதியில் அக்கறை உள்ளவர்கள் எல்லாம் வரவேற்று பாராட்டி பேசியதை நாம் பார்த்தோம். அதற்கு எந்த குந்தகத்தையும் இந்த தீர்ப்பு விளைவிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்னும் கூட கூடுதலாக பல பேர் உள்ளே வருவதற்கு இந்த தீர்ப்பு வாய்ப்பளித்திருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா 2022ல ராஜஸ்தான் அரசாங்கம் பிஎஸ்என்எல் நிர்வாகத்துக்கும் இடையில நடந்த ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பு என்னன்னா மேல்முறையீட்டின் போது சொன்ன தீர்ப்பு என்னன்னா பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கடைசி விண்ணப்பதாரர் அல்லது கடைசியாக தேர்வு பெற்றக்கூடியவர், அவர் ஒரு கல்விங்கிற முறையில வந்தா மாணவர் அல்லது வேலை என்று வருகிற போது நியமனத்திற்காக எழுதியவர்னு வச்சுக்கோங்களேன். அவரு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கடைசி நபர் என்ன மதிப்பெண் பெற்றிருக்கிறாரோ அந்த மதிப்பெண்ணை விட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்
அல்லது இப்போ இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடியவர் கூடுதலாக மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் தன்னுடைய சாதி பட்டியலுக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பொதுப்பட்டியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அந்த பிஎஸ்என்எல் எதிர் ராஜஸ்தான் அரசு வழக்குல சொல்லியிருக்காங்க. இது வந்து நீண்ட நாளாக நாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா, இந்த பொதுப்பட்டியல்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய அந்த 50% ஒன்றிய அரசு பணிகள்ல 50.5% ஒன்றிய அரசுல பொதுப்பட்டியல் இருக்கு. என்ன பண்றாங்க பல நேரங்கள்லன்னா, பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்க எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருந்தாலும் பொதுப்பட்டியலுக்குள் வரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் இருந்தாலும் கூட எடுத்த எடுப்பில் அவர்களை அவர்களுடைய அந்த கோட்டாவில் போட்டு அவங்களை நிரப்பிட்டு பொதுப்பட்டியல் முழுவதையும் முன்னேறிய சாதியினர் என்று சொல்லக்கூடியவர்கள் நயவஞ்சகமாக அபகரிக்கக்கூடிய வேலை நடக்கிறது என்று நீண்ட காலமாக ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு உண்மைதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில இப்ப தமிழ்நாட்டுல இது நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நடந்திருக்கக்கூடிய இந்த நீதிபதிகள் நியமனம் மட்டுமல்ல, அநேகமாக மிக சரியாக பரிசீலனை செய்தால் தமிழ்நாடு சீருடை தேர்வு இந்த தேர்வாளர் சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்க இப்ப சமீபத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்வு எஸ்எஸ்ஐ மற்றும் தீயணைப்பு அதிகாரிகள் அவங்களுக்கான ஒரு தேர்வு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரல் 10 அப்படிங்கிறதுல ஒரு எஸ்சி கூட இல்ல. அந்த 200 பாயிண்ட் ரோஸ்டர்ல முழுக்க முழுக்க அந்த 200 பாயிண்ட் ரோஸ்டர்ல தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய அந்த 18% தான் எஸ்சி அண்ட் எஸ்சிஏ பிரிவினை சேர்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்களுடைய ஜெனரல் டேர்ன் என்று வரக்கூடிய ஒரு இடத்தில் கூட ஒரு எஸ்சி ஊழியர் கூட நியமிக்கப்படவில்லை. அந்த ஜெனரல் டேர்ன் என்று வரக்கூடிய இடத்திலெல்லாம் பிசி எம்பிசி என்றுதான் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, ஒருவேளை இதே விஷயம் அங்கேயும் நடந்திருந்தால் இந்த ஜெனரல் டேர்ன் என்பது முழுக்க முழுக்க பிசி எம்பிசி கொடுக்கப்பட்டு விட்டு பட்டியல் சமூகத்தவர்கள் முழுக்க முழுக்க அவர்களுடைய சாதிக்குரிய இடத்தில் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மதிப்பெண் என்பது பொதுப்பட்டியலுக்குரிய வகையில் எடுத்திருந்தாலும் கூட அது அவங்க வந்து கணக்கில் கொள்ளப்படவில்லை என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதற்காக தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே விண்ணப்பித்திருக்கிறோம். அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய முதல் கட்ட பதில் என்பது திருப்தி அளிக்கப்படாத நிலையில் நாங்கள் மேல்முறையீட்டுக்கும் சென்றிருக்கிறோம். இது வந்து நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடஒதுக்கீடு என்பது அரசு துறையில் வேலை நியமனம் என்பதே மிக அரிதாக கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல அங்க வரக்கூடிய இந்த நியமனங்களிலும் இது போன்ற ஒரு மோசடி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பொதுப்பட்டியலை அபகரிக்கக்கூடிய வேலை ஒன்றிய அரசை பொறுத்தவரையிலும் உயர் சமூகத்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள் அபகரிக்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாடு போன்ற இடங்களுக்கு வருகிற போது அது பட்டியல் சாதியினரை மட்டும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை இந்த தீர்ப்பு நேற்று வெளியான இந்த தீர்ப்பு சரி செய்யக்கூடிய வகையிலே வந்ததாக நான் புரிந்து கொள்கிறேன். அதனால் பட்டியல் சமூகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை, பட்டியல் பழங்குடியினருக்கு பாதிப்பு இல்லை. நியாயமாக பார்த்தால் இவர்களிலே பொதுப்பட்டியலுக்கு வரக்கூடிய அளவிற்கு கூடுதல் மதிப்பெண் பெற்றவர்கள் பொதுப்பட்டியலுக்குள் சென்று விட்டால் குறைவாக அவர்களை விடவும் குறைவாக மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு தான் கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் இந்த தீர்ப்பை வரவேற்க வேண்டும். ஆனா பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து நீதிமன்றங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பல தீர்ப்புகளை வழங்கிக்கிட்டே இருக்கிறதுனால நேத்து வந்த தீர்ப்பு அது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் இருக்குன்னு ஒரு காமன் இருக்கிற ஒரு நினப்புல இருந்து தோழர்கள் விமர்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த தீர்ப்பு அப்படிப்பட்டது அல்ல அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஓகே தோழர். அதாவது தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. ஒன்றிய அரசில் வந்து மத்திய அரசு பணிகளில் 49.5% இடஒதுக்கீடு இருக்குது. இந்த அவங்கவங்களோட பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிய ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அதிக மார்க் இருக்கிறவங்க அந்த ஓபன் கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். அதுதான் நியாயம். அத ஃபில் பண்ணி முடிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு இந்த கோட்டாக்குள்ள வரணும். கோட்டாக்குள்ள வரணும். ஓகே தோழர். இப்ப இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா நியமனங்கள் வந்து இந்த மாதிரி நடக்காம சொல்லுங்க தோழர். இல்ல இது ஏற்கனவே கூட ஒரு வங்கியில இதே மாதிரி நடந்து தேனா பேங்க்னு நினைக்கிறேன் அது மாதிரி நடந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலையிட்டு அதுல தீர்வு காணப்பட்டது. இந்த பொது பட்டியலின் பேரால் பட்டியல் சமூகத்தவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் பொதுப்பட்டியலுக்குள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மோசடி என்பது யூபிஎஸ்சியிலேயே இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு
2005ஆம் ஆண்டு எழுந்தது. 2005ஆம் ஆண்டு நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 474 பேரில் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றவர் முத்தியாலுராஜ் ரேவு என்பவர். அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் அகில இந்திய அளவில் டாப்பர் என்ற இடத்தை பெற்றும் கூட அவருக்கு பொதுப்பட்டியலுக்குள் இடமளிக்காமல் அவரை பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் கொண்டு போய் தேர்வு கொடுக்கப்பட்டது. அப்போது ஒரு பெரிய ஓகே. விவாதம் எழுந்தது. ஒரு ஓகே. பிற்படுத்தப்பட்டவர் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றாலும் கூட அவர் ஏன் பிற்படுத்தப்பட்டவர் கோட்டாவுக்குள் இடம்பெறுகிறார்? ஏன் அவர் பொதுப்பட்டியலுக்குள் வரவில்லை என்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்போ யுபிஎஸ்சி ரொம்ப வினோதமான ஒரு விளக்கத்தை சொன்னது. என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, அவர் விண்ணப்பிக்கும் போதே தன்னை பிற்படுத்தப்பட்டவர் என்று அறிவித்துக் கொண்டு விண்ணப்பத்திற்கான கட்டண சலுகை பெற்றிருக்கிறார். பிறகு அவர் வந்து வயது வரம்பில் தளர்வு பெற்றிருக்கிறார் பிற்படுத்தப்பட்டவர்கள் காரணத்துக்காக. அதாவது எத்தனை அட்டெம்ப்ட் எழுதலாம் அப்படிங்கிறதுல ஆமா. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை வந்து அவர் சலுகையை பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த காரணங்களுக்காக அவர் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தாலும் கூட அவரை நாங்கள் பொதுப்பட்டியலுக்குள் இருப்பவராக கருத முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒரு ரூ. 100 ஒரு ஒரு கட்டணத்துல ஒரு சலுகை குடுக்கறதுனாலயோ, அல்லது ஒரு முறைக்கு இன்னொரு முறை பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கறதுனாலயோ, அவர் தேர்வு எழுதி பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய அந்த தகுதி என்பது எப்படி பறிபோய் விடும்ன்றது, அது விளக்கவே இல்ல அவங்களால. அப்போ அது ஒரு விஷயம். அப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு வந்துச்சு. ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்குல நம்ம தாம்பரத்தை சேர்ந்த ஒருவர் கூட அதுல ஒரு விண்ணப்பதாரரா இருந்ததா எனக்கு ஞாபகம். கொளத்தூர் மணி அதுல தன்னை ஒரு ப ஒரு தரப்பாக சேர்த்துக் கொள்ளும்படி அவர் விண்ணப்பித்திருந்தார். அ அந்த சமயத்துல நீங்க நேரடியாக இதில் பாதிக்கப்பட்டவர் அல்ல என்று அவருடைய விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டது. அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனா, அவரு அந்த வழக்கினுடைய விவரங்கள் அனைத்தையும் வைத்திருந்தார். நான் எனக்கான நகல வந்து அவர்கிட்ட தான் கேட்டு அந்த வழக்கினுடைய விவரங்கள என்னால பெற முடியும். தெரிஞ்சுக்க முடியும். அந்த வழக்குல ரொம்ப முக்கியமா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விண்ணப்பத்தில் கொடுக்கக்கூடிய சலுகையினாலோ, அல்லது இந்த பரீட்சை எழுதக்கூடிய எத்தனை முறை எழுதுவது என்பதில் கொடுக்கக்கூடிய சில சலுகையின் காரணமாகவோ, ஒருத்தர் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் பெறக்கூடிய தகுதியை இழந்து விட்டதாக அர்த்தமாகாது. அவர் வந்து பொதுப்பட்டியலுக்குள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பொதுப்பட்டியலுக்குள் வர்றதுனால என்ன நடக்கும்னா, இப்போ முத்தியாலுராஜ் ரேவு ஒரு பொதுப்பட்டியலுக்குள் வந்தாருன்னா, அந்த இடத்திற்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கூடுதலாக பெற முடியும். இது அந்த பேட்ச்ல வந்து ஒரு 97 பேர் நினைக்கிறேன். அவ்வளவு பேரு அ ம். பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் வகுப்பினர். பொதுப்பட்டியலுக்குள் வரவேண்டிய மதிப்பெண்ணை பெற்றிருந்தும் கூட, அது பொதுப்பட்டியலுக்குள் கொடுக்கப்படாமல் அவங்க எல்லாருமே இங்க கொண்டு வரப்பட்டாங்க. அ அந்த எண்ணிக்கை வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா வந்து ஓகே. ஒரு கணிசமான எண்ணிக்கை. ஆ அவ்வளவு பேர வந்து நீங்க எடுத்தெடுப்புல கொண்டு போய் அ அப்படி ஒரு பொதுப்பட்டியலுக்குள் வர வேண்டியவங்கள, அவங்களுடைய சாதி கோட்டாவுக்குள்ள போய் நீங்க நிரப்பும்போது, அந்த சாதி கோட்டாவை பெறக்கூடிய அ பெறக்கூடியவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுருது. அப்போ அ சென்னை உயர்நீதிமன்றத்தில வழக்கு தொடுக்கப்பட்ட போது, யுபிஎஸ்சி இந்த காரணங்களை எல்லாம் சொன்னபோது, சென்னை உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அ அந்த ஏற்றுக்கொள்ளாதனால, அவங்க வந்து இந்த தேர்வு முறை என்பது தவறு என்று சொல்லி, அத ரத்து செய்ய சொல்லி சொன்னாங்க. திருத்தப்பட்ட பட்டியல் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே யுபிஎஸ் என்ன பண்ணுச்சுன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போம்போது, உச்சநீதிமன்றம் கேட்கும்போது, யுபிஎஸ்சி இன்னொரு கூடுதலான ஒரு வினோத விளக்கத்த சொல்லுச்சு. என்னன்னா, ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் பொதுப்பட்டியலுக்குள் வரும்போது, அவர் ஒருவேள அவருக்கு அவருடைய விருப்பம் வந்து அவருடைய ஐஏஎஸ் ஆகலாம் அல்லது ஐஎஃப்எஸ் ஆகலாம்னு இருக்கலாம். ஆனா, அவர் பொதுப்பட்டியலுக்குள் வரும்போது, அவருடைய ரேங்க் வந்து பின்னாடி இருக்கிற பட்சத்துல, அவருக்கு அவருடைய விருப்பம் சார்ந்த அந்த துறைகள் கிடைக்காம, வேற ஏதாவது ஒரு துறை கிடைக்கிறதா இருக்கலாம். ஒருவேளை அவர் தன்னுடைய கம்யூனல் கோட்டாவுக்குள்ள போகும்போது, அந்த கோட்டாவுல அவரு வந்து எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணுக்கு பொதுப்பட்டியலில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு மதிப்பெண் பெற்றிருக்கிற பட்சத்துல, அவர் தன்னுடைய கம்யூனல் கோட்டாவுக்குள்ள வரும்போது, அவரு முன்னாடி வருவாரு. அப்ப அந்த கோட்டாவுக்குரிய இடங்களில் வருகிற போது, அவருக்கு ஒருவேள அவரு விருப்பப்பட்ட அ இதே கிடைக்கலாம், துறையே கிடைக்கலாம். ஒரு ஐபிஎஸ்ஸோ அல்லது ஐஎஃப்எஸ்ஸோ அவரு எதை முன்னிலைப்படுத்துறாரோ, முதன்மையா கருதுறாரோ, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் நாங்க இவங்கள கொண்டு வந்து கம்யூனல் கோட்டாவுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான விளக்கத்தை எல்லாம் உடனே எப்படி ஏத்துக்கும்னு தெரியல. அதெல்லாம் ஏத்துக்கிட்டு, ஆமா சரிதான் அப்படின்னு ம். சொல்லி சொல்லிட்டாங்க. இது பட்டியல் சமூகத்தவர்களுக்கும், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும், குறிப்பாக இடஒதுக்கீடு வரம்புக்குள் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அளிக்கக்கூடியதுன்னு சொல்லி இது உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிட்டு சொல்லிருக்கு. உண்மையில உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்னா,
ஒருவேளை அப்படி யாராவது விருப்பப்பட்டு நான் பொதுப்பட்டியலுக்குள்ள இல்ல, நான் என்னுடைய கம்யூனல் கோட்டாவுக்குள்ள போய் நான் ஆஃபர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டா, அவங்களுக்கு மட்டும் அதை சொல்லிட்டு மத்தவங்கள பொதுப்பட்டியலுக்குள்ள கொண்டு ஆமா. போயிருந்தாங்க. கூடுதலான பிற்படுத்தப்பட்டவர்களும், பட்டியல் சமூகத்தினரும், பட்டியல் பழங்குடியினரும் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒரு சூழல் இருந்துச்சு. இது அந்த 2005ல அந்த இது யுபிஎஸ்சி பேட்ச்ல நடந்த ஒரு அநீதி. அது அப்படியே இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதே ஓ! முறைதான் இப்போ இங்க தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரி எடுத்த எடுப்புல அ எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் அத பத்தி கவலைப்படாம அவங்கள கொண்டு போய் அவங்களுடைய கோட்டாவுக்குள்ள போட்டு திணிச்சுறது. திணிச்சுட்டு இந்த பொதுப்பட்டியல்னு வரும்போது, ஒன்றிய அரச பொறுத்தவரைக்கும் 50.5ங்கிறது அப்படியே வந்து இந்த இடஒதுக்கீடு வரம்புக்குள் வராத மற்ற சாதிகளைச் சேர்ந்தவர்கள் அபகரித்துக் கொள்வது. ஆமா. அவங்க தமிழ்நாட்டுக்குள் மக்கள் வருகிற போது மக்கள் தொகையிலயும் வந்து மிக குறைவான எண்ணிக்கை உடையவர்கள் தான். ஒரு குறைவான 10, எண்ணிக்கையில தான். இப்ப 15% அவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவங்க 50.5% அனுபவிக்கிறாங்க. 10 பேர் 50 இடங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆமா. அது பத்தாதுன்னு தான் இப்ப வந்து அதுலயுமே அவங்களால திருப்தி அடையலன்னு தான் அந்த 10.5 வேற தனியா வந்தது. இப்ப இது 10% இடபிள்யூஎஸ். இப்ப அந்த ஓகே. இடபிள்யூஎஸ் வந்ததும் இப்படிதான். ஆமா. இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது 61% ஆமா. அவங்க அனுபவிக்கிற மாதிரி இடஒதுக்கீடு அந்த இல்ல மாதிரிதான் அப்படின்னு ஆச்சு. ஆமா, சொல்லிக்கிட்டாலும் ஆமா. ஆனா 61% அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. 60.5% அவங்க கைக்கு போன மாதிரி தான் கணக்கு. இது இல்லாம தமிழ்நாட்டுக்கு வரும்போது, தமிழ்நாட்டுல இடஒதுக்கீட்டு வரம்புக்குள் வராத 31% இந்த பொதுப்பட்டியலுக்குள் இருக்கக்கூடிய இடத்தில், முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் இந்த உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வர்றதில்ல. ஏன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் இப்போ ஒரு வேலை மாரி தெரியறது கிடையாது. இப்ப ஓ! இந்த எஸ்ஐ இந்த மாரி போஸ்ட்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபயர் சர்வீஸ் இதெல்லாம் ஒரு வேலை மாரி தெரியறதில்ல. அதனால இங்க வரதில்ல. இங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க ஓபிசி, பிசி, எம்பிசில இருக்கக்கூடிய அந்த சாதிய சாய்மான கண்ணோட்டம்ன்றது இதுல வலுவாக செல்வாக்கு செலுத்துது. அதனுடைய அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா, நீங்க பட்டியல் சமூகத்தவர்களை அவங்களுடைய மதிப்பெண்களை பொருட்படுத்தாமல், பொதுப்பட்டியலுக்குள் ஒருவரை கூட கொண்டு வராமல், அவங்கள அப்படியே அவங்க கோட்டாவுக்குள்ள கொண்டு போய் திணிச்சுட்டு, இத அ மத்தவங்களுக்கான விஷயமாக அந்த 31% எடுத்துக்கொள்வது என்பது. அவங்களுக்கு அப்ப பார்த்தீங்கன்னா வந்து பிசி, எம்பிசிக்கு ஒரு 50% ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கு. ஆமா, கூடுதலாக ஒரு ஆமா, 31% வரும்போது, நீங்க 81% இடம் அப்படியே வந்து ஆமா. குடுக்குற மாரி வந்து வருது. இதுதான் ஒரு மிகப்பெரிய அநீதி. சமூக நீதின்ற பெயரால் நடக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல, இப்படி ஒரு அநீதியை செய்ய முடியும் என்பது சாதிய மனங்கள் கண்டுபிடித்த ஒரு குயுக்தியான வழி. இத ஒரு விழிப்புணர்வோடு சமூக நீதியில் அக்கறை உள்ளவர்கள் கவனிக்க வேண்டும். நம்ம நீதிமன்றம் இத வந்து ரொம்ப தாமதமாக நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு போயிருக்குது. நீதிமன்றம் உடனடியா தலையிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா, நம்ம தோழர்களுக்கு நீதிமன்றத்துல இருந்து இடஒதுக்கீடுக்கு ஆதரவா எப்படியும் ஒரு தீர்ப்பு வரப்போறதில்ல. அப்படி ஏற்கனவே இப்ப ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனால, இந்த தீர்ப்பும் இது எதிரா தான் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. அதுதான். உண்மையில இத கொஞ்சம் ஓகே. இப்ப ஆழ்ந்து இந்த தீர்ப்பு பரிசீலிக்கணும். என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுப்பட்டியல்ல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணு. ஓப்பன் கோட்டாவுல வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்களோ அதிக மதிப்பெண் பெற்றவர்களை அந்த ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கவங்களோட பிசியா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டியா அப்படி ஃபில் ஆமா, பண்ணு அப்படின்றாங்க. ஓகே. ஆமா. யுபிஎஸ்சி ஒன்றிய அரசின் நிறுவனமா அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும், பாஜக ஆட்சியாக இருந்தாலும் கடந்த 70 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு தற்போது வரை பின்பற்றப்படாமல் இருக்கிறது. 1, 2 பேருக்கு கொடுத்துட்டு மீதி எல்லா இடங்களையும் முற்பட்ட சமூகங்களே அனுபவிக்கின்ற அந்த வாய்ப்புகள் தான் இப்ப வரைக்கும் தொடருது. ஆனால் தமிழ்நாட்டில் சமூக நீதி வந்து சிறப்பாக வந்து கண்காணிக்கப்படுகிறது, நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்ற நேரத்துல தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்திலும் இது போன்ற குளறுபடிகள் பிரச்சனைகள் வந்து நடக்கிறது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருப்பதை எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா இப்ப திமுக அரசு தான் நடக்குது. அவங்களுடைய முதன்மை முழக்கமே சமூக நீதி தான். இந்த பிரச்சனை எங்க இருந்து எழுது? ஒரு அரசியல் தலைமையிலிருந்து கொடுக்கக்கூடிய முழக்கம் அல்லது அவங்களுடைய நோக்கமும், நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நோக்கமும் ஒரே இணையாக இருக்கணும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா, அது நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்ல. ஏன்னா, நீங்க ஒரு ஓகே. அரசியல் தலைமைக்கு ஒரு அரசியல் விருப்புறுதி இருக்கும். அவங்க அத மக்களுக்கு வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேத்தணுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கும். நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களும் மனிதர்கள் தான். இந்த சாதிய சமூகத்துல அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் சார்ந்து தான் அவங்க செயல்படுறாங்க. அந்த விஷயத்துல நம்ம ஒரு கண்காணிப்பு ஒரு மிக மிக சமூக கண்காணிப்பு என்பது அவசியம். இப்ப நீங்க சமூக நீதியை கண்காணிப்பதற்கென்று குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. குழுக்கள் வந்து ஒவ்வொரு தேர்வு நடந்து முடிகிற போதும்
அந்த தேர்வுல கடைபிடிக்கப்பட்ட முறைகள், அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட விதம், இதன் மீதெல்லாம் அவங்க வந்து ஒரு கவனம் செலுத்துவது அவசியம்ன்றதுதான் இப்ப இந்த தீர்ப்பு நமக்கு உணர்த்துது. இல்லைங்களா? அப்போ நீங்க நீங்க நான் சொல்றேன் பாருங்க. ஒருவேளை இதே நடைமுறை தான் சீருடை பணியாளர் தேர்வாணையமும் கடைபிடிச்சிருக்குது. அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல முறையாக எனக்கு தகவல் குடுத்தாங்கன்னா, நிச்சயமாக இதே மாதிரியான ஒரு தீர்ப்பு விரைவில் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா, நாங்க அத உட்கார்ந்து பல பேர் படிச்சுட்டோம். அந்த ஓகே. தேர்வு பட்டியல பல பேர் படிச்சுட்டோம். ஜெனரல் டர்ன்றதுல ஒரு எஸ்சி கேட்டகரி கூட வந்து குறிப்பிடப்படல. சோ இந்த மாதிரியாக நடக்கிற போது, ஒவ்வொரு தேர்வாளர் ஆணையம் வந்து வெளியிடக்கூடிய முடிவையும் பரிசீலிக்கக்கூடிய ஒரு சோசியல் ஆடிட்டிங் வந்து தேவைப்படுது. அது நிர்வாக விஷயம் அப்படின்னு நம்ம வந்து விட்டுட்டு போக முடியாது. அல்லது ஏதோ அரசு வேலை கிடைக்கிறதே ஏதோ வந்து அப்படியே பெரிய வரம் மாரியோ அல்லது வந்து அது பெரிய இது மாரியா நம்ம நினைச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம கவனம் செலுத்தாம அது வேலை கிடைச்சவங்க கிடைக்காதவங்களுடைய பிரச்சனையாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது நிச்சயமாக நமக்கு சமூகத்துக்கு பதில் சொல்வதற்கு அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. இது வந்து அரசுக்கும் கூட ஒரு அவப்பெயரை உருவாக்கக்கூடிய இடத்துல போய் நிக்குது. அரசாங்கம் இதில் உரிய வகையில் கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இது யார் தவறிழைத்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். இதோட மட்டும் கிடையாது. பட்டியல் சமூகத்தவர்களுக்கு பதவி உயர்வில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு என்பதை கூட அதுக்கு சட்ட திருத்தம் எல்லாம் கூட வந்த பிறகும் உடனடியாக அவசரமாக அவர்கள் பல பேர் பதவி மூப்பு பட்டியல்ல பணி மூப்பு பட்டியல்ல எல்லாம் மேலிடத்துல அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலையில இருந்தவங்க எல்லாமே ஒரு இடையில வந்த ஒரு தீர்ப்பை வந்த உடனே தமிழ்நாட்டுல அதை அமுல்படுத்தலாமா வானாவா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இல்லாம உடனே மிகுந்த உற்சாகமாக ஒரு அந்த பணிமூப்பு பட்டியலை திருத்தி பல பேரை நூற்றுக்கணக்கான எண்களுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. உதாரணமா அவர் அடுத்த ஆண்டு ஒரு பணிமூப்புல வந்து அவருக்கு வந்து ஒரு பணி உயர்வு கிடைக்கிற வாய்ப்புல அவர் இருந்திருப்பாரு. இவங்க திருத்தி ஒரு பட்டியலை உடனடியா வந்து ரிவர்ஸ் பண்ணதுனால அவர் ஒரு 5-6 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாரு. ஆனா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. திருத்தத்தை கொண்டு வந்த பிறகு மீண்டும் அந்த பணிமூப்பு பட்டியல் சரி செய்யப்பட்டிருக்கணும். சரி செய்யப்பட்டு அவங்களுக்கு உரிய வகையில பதவி உயர்வு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கணும். ஆனா அதெல்லாம் கூட நடக்காம இருக்கு. இப்ப சமூக நீதி என்பதை அரசியல் தலைமை பேசிக் கொண்டிருக்கும். அது மேடைக்கு மேடை வந்து அதுதான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லி அதை அறிவிக்கும். ஆனா நிர்வாகத்துல இருக்கிறவங்க அதற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் இது எதிரெதிராக பூட்டப்பட்ட ஒரு 2 குதிரைகளினுடைய வண்டி மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இழுக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த மாதிரி இருக்க முடியாது. இது நிச்சயமாக இது அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அது சொல்லக்கூடிய சமூக நீதி என்பதனுடைய உண்மையான பொருளில் தமிழ்நாட்டில் ஒரு அரசு என்பது நடப்பதாக மக்கள் புரிந்து கொள்ளும். ஓகே தோழர். இப்ப ஏற்கனவே சமூக நீதி கண்காணிப்புக்காக குழுக்கள் இருக்குது நீங்க குறிப்பிட்ட மாதிரி. அவங்க எல்லாம் இத கண்காணிக்க அதிகாரம் படைத்தவர்களா? அவங்களால இதுல எல்லாத்துலயும் நிர்வாகத்துக்குள்ள தலையிட்டு பார்க்க முடியுமா? இல்ல புதுசா ஏதாவது ஏற்பாடுகளை அப்படி வந்து தமிழ்நாடு அரசு செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? எந்தெந்த துறைகள்ல எவ்வளவு நிரப்புறாங்க அப்படின்ற இந்த சிக்கல்களை தீர்க்க என்ன உங்களுடைய பரிந்துரை? இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு கூட அந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு, எஸ்சி ஆணையம் தமிழ்நாட்டுல அமைக்கப்பட்டிருக்கு. மாநிலத்திற்கு என்று ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த குழுக்கள், இந்த ஆணையங்களுக்கெல்லாம் ஒரு முழு சட்ட அதிகாரம் வந்து தேவைப்படுது. இது ஏதோ அந்த கமிட்டியில உறுப்பினரா இருக்கிறதே நமக்கு பெரிய கௌரவம் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அது என்ன அவ்வளவு பெரிய அலங்காரம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இருக்க முடியாது. அது ஏதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய வேலைகளை செய்வதற்கானதாக இருக்கணும். அப்படிதானே? அப்படி இருந்தா தானே அது வந்து ஒரு பொருளுடையதா இருக்கும். இல்லன்னா வந்து இப்ப நான் கூட அந்த நாட்டுப்புற கலைகள் நல வாரியத்துல இருக்கிறேன். இதுவரைக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு என்ன செஞ்சேன்னு ஒரு வருஷமா யோசிச்சுட்டே இருக்கிறேன். இந்த மாதிரியான பொறுப்புகளை வந்து கொடுத்துட்டு, அதனால அந்த பொறுப்புகள்ல இருந்து எந்த பணியையும் செய்ய முடியாத மாதிரியாக நிதி சார்ந்த விஷயங்கள் அல்லது நிர்வாகம் சார்ந்த குளறுபடிகள் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. இப்ப சமூக நீதி கண்காணிப்பு குழு என்று ஒன்று இருக்கிறது என்றால், அது தமிழ்நாட்டில் சமூக நீதி எந்த அளவிற்கு செயல்படுத்தப்படுகிறது என்பதை அது கண்காணிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதனுடைய அதிகார வரம்பு என்னன்னு நான் அதுக்குள்ள போகல. இதுவரைக்கும் இல்லைன்னா கூட அந்த அதிகார வரம்பு அந்த அதிகாரம் அதற்கு வழங்கப்பட வேண்டும். எஸ்சி கமிஷன், தமிழ்நாட்டினுடைய எஸ்சி கமிஷன் அது இது போன்ற விஷயங்கள்ல சூமோட்டோவா வந்து அது தலையிடணும். அதெல்லாம் செஞ்சாதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே தோழர். இப்ப நேத்து இந்த சிவில் நீதிபதிகள் தேர்வு அந்த தற்காலிக பட்டியலை உயர் நீதிமன்றம் ரத்து செய்ததன் வாயிலாக இதுல இன்னும் கூடுதலா வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள்,
பட்டியல் சமூகத்தினர், பட்டியல் பழங்குடிகள் இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க இடம் இருக்குதா? இந்த தீர்ப்புல இருந்து என்ன அவுட்புட் இருக்க போகுது நம்ம நேயர்களுக்கு புரியறதுக்காக சுருக்கமா? இப்போ பட்டியல் பட்டியல் சமூகத்தில் பட்டியல் சமூகம், பட்டியல் பழங்குடியினர் கோட்டாவுல ஏற்கனவே இப்ப நிரப்பப்பட்டிருக்கிறாங்கல்ல. இதுல பொதுப்பட்டியலுக்குள் இருக்கக்கூடிய கடைசி மாணவர் என்ன எடுத்திருக்கிறாரோ மதிப்பெண், அதை விட கூடுதலாக மதிப்பெண் பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே மேல போயிருவாங்க. பொதுப்பட்டியலுக்கான கட் ஓகே. ஆஃப்ல இருக்கிற எல்லாருமே பொதுப்பட்டியலுக்குள்ள போயிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, பட்டியல் பழங்குடியினர், பட்டியல் சமூகத்தினர்களுடைய அந்த இடஒதுக்கீடு எண்ணிக்கை பல புதுசாக வந்து பலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்காம ஓகே. வெளியில் நிறுத்தப்பட்டவர்கள் அவங்க உள்ள வருவாங்க. அப்போ ஓகே. இதுதான் வந்து சரியான ஒரு ஓகே. தேர்வு பட்டியலாக இருக்கு. ஓகே. இப்ப நீங்க ஏற்கனவே வந்து குறிப்பிட்டீங்க, ஒன்றிய அரசாங்கங்களின் வேலைகள்ல வந்து இந்த முற்பட்ட ஜாதியினர், பார்ப்பன பனியா இந்த சமூகத்தினர் வந்து இந்த இடத்த பிடிச்சுக்கிறாங்க, ஓபிசி எஸ்சி எஸ்டி இடத்த பிடிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிஎன்பிசிலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா? இல்ல சீருடை பணியாளர்கள் அந்த தேர்வுலதான் இந்த மாதிரி ஓபிசி வந்து எஸ்சி எஸ்டி இடத்த பிடிச்சுக்கிறாங்களா? இல்ல தமிழ்நாட்டுல வங்கி தேர்வுல இந்த மாதிரி நடக்குது. இது மற்ற சீருடை பணியாளர் நடந்திருக்குது. இப்ப நீதிபதி தேர்வு நடந்திருக்குது. இதனுடைய இது கொண்டு இந்த அம்பலப்படுத்திருக்கக்கூடிய இதனுடைய தொடர்ச்சியில நம்ம இது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா தேர்வு முடிவுகளிலும் நாம வந்து ஒரு கவனம் செலுத்தணுன்ற ஒரு 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 விஷயத்தை தான் இது நமக்கு உணர்த்துது. இது வந்து இதுதான் தொடக்கமான்னு தெரியல, அல்லது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருப்பது இப்போதுதான் வெடிச்சிருக்குது, வெளியில வந்திருக்குதான்னு தெரியல. அரசு தான் இதை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கு இது ஒரு முறையான விசாரணை நடத்தி இந்த தவறை திட்டமிட்டே செய்தவர்கள். திட்டமிட்டே நான் ஏன் சொல்றேன்னா, இது தெரியாமல் செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கிடையாது. திட்டமிட்டே செய்யறது, பிடிபடுற அன்னைக்கு பாத்துக்கலாம், ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லிக்கலாம், சமாதானத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சு பண்றதுதான் இது. இந்த மாதிரியாக செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் அரசு ரொம்ப உறுதியாக இதுல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது வந்து இன்னும் பல பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இது வழிவகுக்கும். சமூக நீதி என்பது மெய்யான அர்த்தத்தில் அமலாவதற்கு அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை மக்கள் நம்பக்கூடிய வகையில் அது நடக்கும். இல்லைன்னா அது ஒரு மேடையில் அது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க, இங்க வந்து ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். நிச்சயமா தமிழ்நாடு அரசாங்கம் இதுல கவனம் செலுத்துன்னு நினைக்கிறேன். ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் டிஎன்பிசி அப்பீல் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். மேல்முறையீட்டுக்கு போனால் அது தமிழ்நாடு அரசுக்குத்தான் மிகப்பெரிய அவப்பேராக வந்து சேரும். தமிழ்நாடு அரசு அதற்கு இடமளிக்க கூடாது என்று இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழர்.